தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை அருமை தோழர் வெற்றி அவர்கள் தொடர்ந்து நடத்த இருக்கின்றார்கள். வால்யூம் 6 பார்ட் 3 மூன்றாவது வகுப்பு இது. நடுவுல யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, பாடத்தை முழுமையா உள்வாங்கிங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க வெற்றி. நான் மியூட் பண்ணிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். 55 ரூல் பார்த்தோம். 56வது. ஆக்சுவலா நான் நிறைய சொல்றேன், முக்கியமானதை மட்டும் ஒரு ரூல்லையும் ஸ்ட்ரெஸ் பண்ணுவேன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? தலைவர் கொஸ்டின்ஸ் போடுறக்குள்ள அந்த கொஸ்டின்ஸை பார்த்தீங்கன்னாவே போதும். இப்போ இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்ட் 3 இது கடன்னு முடிஞ்சிடும். இந்த பார்ட்டுக்கு அடுத்தது போஸ்ட்மேனோட பார்ட்டு. அதை அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்த்துக்கலாம். இப்போ 56th ரூலுக்கு போயிடலாம். கண்டென்ட்ஸ் ஆஃப் பிஓ பேட்ச். ஒரு எஸ்ஓல இருந்து என்னன்னா, நம்ம எஸ்ஓ டு ஹெச்ஓ, ஹெச்ஓ டு எஸ்ஓன்னு 2 கிளாஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல. இப்போ பிஓ டு எஸ்ஓ, எஸ்ஓ டு பிஓ மேக்சிமம் சிமிலரா தான் இருக்கும். ஒருவர் நீங்க அங்கேயே ஒர்க் பண்றதால இன்னும் ஈஸியா புரிஞ்சிடும், நம்மளுக்கு ஈஸியா முடிஞ்சிடும், ஓகேங்களா? இதுல எது முக்கியமானதுன்னு ஒரு ரூல்லையும் நான் சொல்றேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டென்ட்ஸ் ஆஃப் பிஓ பேக்ஸ். ஒரு பிஓ பேக் எஸ்ஓல இருந்து அனுப்புறக்குள்ள எது முக்கியமான ஐட்டம் இருக்கணும்னா அந்த பிஓ பேக்ல பிஓ ஸ்லிப், ஓகேங்களா? ஏன்னா ஆர்எல் வராம இருக்கலாம், ஆர்டினரியா அந்த ஊருக்கு வராம இருக்கலாம், பட் எதுவுமே இல்லைனாலும் பேக்ல பிஓ ஸ்லிப் மேண்டேட்டரி, ஓகேங்களா? இப்ப கொஸ்டின்ஸ் கேட்டா என்ன கேட்பாங்க, பேக் எஸ்ஓல இருந்து பிஓக்கு அக்கௌண்ட் பேக் வருது, அப்ப எது மேண்டேட்டரி அப்படின்னு கேட்டாங்கன்னா பிஓ ஸ்லிப், ஓகேங்களா? இந்த பிஓ ஸ்லிப் இல்லாம என்னென்ன நம்ம எஸ்ஓல இருந்து வர பிஓக்கு வர அக்கௌண்ட் பேக்ல இருக்கும்னா அன்ரிஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ், அப்புறமேட்டு நீங்க வாரண்ட்டுக்கு அமிச்ச எஸ்பி பாஸ்புக்கா இருக்கலாம், அப்புறம் இஎம்ஓ மணி ஆர்டர் இருக்கலாம், எஸ்பி டாக்குமெண்ட் இருக்கலாம். இது எல்லாமே பிஓ பேக்ல இருக்கும், ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஓ பேக் வரத்துக்கு இதெல்லாம் தேவைன்னு சொல்றோம், ஓகே. அவங்களுக்கு எஸ்ஓல இருந்து எங்க இருந்து வரும்? ஆர்எம்எஸ்ல இருந்து வரும். ஆர்எம்எஸ்ல இருந்து வரக்குள்ள அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆர்டினரி ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும், அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸா இருக்கட்டும், ஆர்டினரி ஆர்டிகல்ஸா இருக்கட்டும், இல்ல பார்சலா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் அந்த பிஓக்கு எஸ்ஓல பிரிச்சு தானே அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்வாய்ஸ் பண்ணி அனுப்ப போறாங்க. அதேதான். அப்ப இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இப்போ ஒரு ஆபீஸ் சிங்கிள் ஹேண்ட் ஆபீஸா இருந்தா எல்லாமே எஸ்பிஎம் தான், சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்டும் எஸ்பிஎம் தான், பிஏவும் அவரே தான், எல்லாமே அவரே தான். ஒரு பெரிய ஆஃபீஸ்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மெயில் பிரான்ச்சுக்கு ஒரு பிஏ இருப்பாங்க, சப் அக்கௌண்ட் பிஏ இருப்பாங்க, ஓகேங்களா? இவருக்கு கொடுத்தவொடனே எல்லாத்தையும் பிரிச்சுட்டு அவரு ஸ்டார்ட் பண்ணுவாரு. அந்த ஸ்டார்ட் பண்றது பிஓக்கு ஸ்டார்ட் பண்றது எந்த முறையில ஸ்டார்ட் பண்ணுவார்னா, வில்லேஜ் ஸ்டார்டிங் லிஸ்ட்னு ஒன்று இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டா அக்கௌண்ட் பேக் எஸ்ஓல இருந்து பிஓக்கு வரக்குள்ள என்ன மேண்டேட்டரின்னு கேட்டா பிஓ ஸ்லிப்பு. அதே மாதிரி சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் பிஓக்கு ஆர்டிகல்ஸ், ஆர்டினரி ஆர்டிகல்ஸா இருக்கட்டும், எந்த ஆர்டிகல்ஸா இருக்கட்டும், அதை ஸ்டார்ட் பண்றது எதை வச்சுக்கிட்டு எந்த பேஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா வில்லேஜ் ஸ்டார்டிங் லிஸ்ட், ஓகேங்களா? சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் வில் ஸ்டார்ட் த ஆர்டிகல்ஸ் ஆஸ் பர் வில்லேஜ் ஸ்டார்டிங் லிஸ்ட். இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது, பட் நான் பார்த்துருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த ரூலை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கேள்வியும் முக்கியமான கேள்வி. அடுத்தது நீங்க என்ன பண்ணுவீங்க, எனக்கு இன்னைக்கு செலவுக்கு இவ்வளவு கேஷ் அப்படின்றத நேத்து டெய்லி அக்கௌண்ட்ல எழுதியிருப்பீங்க, ஓகே. எழுதியிருக்கீங்கன்ற பட்சத்தில் அதை என்ன பண்ணுவாரு, உங்க டெய்லி அக்கௌண்ட்ல ஆர்டர்ஸ் வாங்குவாரு. யாருக்கிட்ட? போஸ்ட் மாஸ்டர் கிட்ட ஆர்டர்ஸ் வாங்கி ட்ரெஷரர் கட்டுவாரு, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம பிஓல ஐபிஓவும் சேல் பண்ணலாம். ஐபிஓனா என்ன? இந்தியன் போஸ்டல் ஆர்டர். நீங்க ஒரு வேலை கேட்டீங்கன்ற பட்சத்தில், ஸ்பெஷலா கேட்டீங்கன்னா அதையும் எஸ்ஓல இருந்து பிஓக்கு அனுப்பி வைக்கலாம். புரியுதுங்களா? இந்த ரூல்ல இததான் வளைச்சு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 57th மோட் ஆஃப் சென்டிங் ரெமிட்டன்சஸ் டு பிரான்ச் ஆஃபீஸ். கேஷ் அனுப்புறதுக்கு எப்பயுமே 2 வழிதான். ஒன்னு அக்கௌண்ட் பேக்ல அனுப்பணும், இன்னொன்னு நம்ம யாருக்கிட்டையாவது நம்ம ஸ்டாஃப் கிட்ட ஸ்பெஷல் கேரியரா கொடுத்து அனுப்பணும். இல்ல பிஓல இருந்து நீங்க கேஷ் வாங்கிட்டு போவீங்க. அப்ப ரெமிட்டன்சஸ் 2 வழியா அனுப்பலாம். ஒன்னு அக்கௌண்ட் பேக் மூலயமா, இன்னொன்னு ஸ்பெஷல் கேரியர் மூலயமா. இப்ப அக்கௌண்ட் பேக் மூலயமா அனுப்புறதுன்னா என்ன ப்ரொசீஜரு
அப்படின்றத சொல்றேன். நீங்க என்ன பண்ணுவீங்க, டெய்லி அக்கௌண்ட்ல எனக்கு இவ்வளவு தேவை, இஎம்ஓக்கு இவ்வளவு இருக்கு, ஐபிபிபி பேமெண்ட் இவ்வளவு இருக்கு, எஸ்பி விட்ராயல் இவ்வளவு இருக்கு, இது எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணி லயபிலிட்டி அம்சிங்கன்ற பட்சத்தில் அது வந்து உங்க அக்கௌண்ட் பேக் வந்த உடனே யாருக்கிட்ட வரும்னா வந்து சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கிட்ட வரும். சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் என்ன பண்ணுவார், பெரிய ஆபீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, புரியுதுங்களா? சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் என்ன பண்ணுவாரு, அந்த டெய்லி அக்கௌண்ட்டை எடுத்து யாருக்கிட்ட, ட்ரெஷரர் கிட்ட வந்து காமிப்பாரு. ட்ரெஷரர் என்ன பண்ணுவார், ஓ இவ்வளவு கேஷ் கட்டணும் அப்படின்றத பார்த்ததுக்கு ஒரு சைன் பண்ணிடுவாரு. டெய்லி அக்கௌண்ட்ல, பிஓ டெய்லி அக்கௌண்ட்ல தானே எழுதுவீங்க, சைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு போஸ்ட் மாஸ்டர் கிட்ட ஆர்டர்ஸ் வாங்குவார். ஆர்டர்ஸ் வாங்கிட்டு இவங்களுக்கு கேஷ் கட்டலாம் அப்படின்றதுக்கு ஆர்டர்ஸ் வாங்கிடுவார். கேஷ் கட்டுறதுக்கு ஆர்டர்ஸ் வாங்கின உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, உங்க கேஷ், அதாவது ஒரு ஆபீஸ்க்கும் வந்து கேஷ் பேக் இருக்கும். அது துணி பையா இருக்கலாம், இல்ல லெதர் பேக்கா இருக்கலாம். ஒரு பிஓவை பொறுத்து, ஒரு எஸ்ஓவை பொறுத்து இருக்கு. சரி, நீங்க லெதர் பேக்கே இருக்குது, உங்க பிஓக்கு வர கேஷ் பேக்கா இருந்தா என்ன பண்ணுவாரு, ஆர்டர்ஸ் வாங்கிட்டாரு. ட்ரெஷரர் என்ன பண்ணுவாரு, சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் இருக்காருல்ல, அவர் முன்னிலையில அந்த கேஷை வந்து கேஷ் பேக்ல போடுவாரு. ஓகேங்களா? போட்டுட்டு கேஷ் பேக்கை வந்து சீல் வச்சிருவாரு. சீல் வச்சுட்டு வெயிட்டை யார் போடுவாங்கன்னா சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் போடுவாரு. யாரு இது ரெண்டு பேரும் வந்து நேருக்கு நேர் வந்து பிரசன்ஸ்ல தான் இதெல்லாம் நடக்கும். கேஷை வந்து கேஷ் பேக்ல ட்ரெஷரர் போடுவாரு. சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் எண்ணணும்னு அவசியம் கிடையாது. சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் என்னன்னா, இவர் கேஷ் போடுறாரா, ட்ரெஷரர் கேஷ் போடுறாரா அப்படின்றத பாத்துக்கணும். ஓகேங்களா? அப்புறமேட்டு வந்து கேஷ் பேக்கை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு பிளாக் சீலிங் வேக்ஸ் கேஷ் பேக்குக்கு சீல் வைப்பாங்க. வச்சுட்டு அதை வெயிட்டை வந்து சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் போடுவாரு. சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் போட்டுட்டு பெண்ணாலையும் எழுத்தாலையும் வேர்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்ல வந்து எழுதுவாரு. ஓகேங்களா? எழுதிட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த அக்கௌண்ட் பேக் இருக்குல்ல, அந்த அக்கௌண்ட் பேக்ல வந்து கேஷ் பேக்கை வந்து ட்ரெஷரர் வந்து போட்டுருவாரு. போட்டுட்டு சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் வந்து அக்கௌண்ட் பேக்கை வந்து க்ளோஸ் பண்ணுவார். ஓகேங்களா? க்ளோஸ் பண்ணிட்டு யாருகிட்ட கொடுப்பாங்கன்னா மெயில் கிளர்க்கு கிட்ட கொடுப்பாங்க. ஓகேவா? மெயில் கிளர்க் என்ன பண்ணுவாரு, அதை வந்து பிஓக்கு வந்து டிஸ்பேட்ச் பண்ணுவார். நான் ஃப்ளோ சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுதான் ஃப்ளோல சொல்லியிருப்பாங்க. திருப்பி வேணா வந்து சொல்றேன். ஒரு பிஓல இருந்து டெய்லி அக்கௌண்ட் வருது. அந்த டெய்லி அக்கௌண்ட்ல இவ்வளவு கேஷ் நீங்க எண்ணிருக்கீங்க. அதை எடுத்த உடனே டெய்லி அக்கௌண்ட் யாருக்கிட்ட போகும்னா சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கிட்ட போகும். சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் என்ன பண்ணுவாருன்னா, இப்போ ஆர்டர் புக் பண்ணிருக்கீங்க, ஸ்பீட் புக் பண்ணிருக்கீங்கன்னா அது எல்லாம் வந்து மெயில் கிளர்க்கு கிட்ட கொடுத்து டிஸ்பேட்ச் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. டெய்லி அக்கௌண்ட்ல நீங்க கேஷ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கன்ற பட்சத்தில் ட்ரெஷரர் கிட்ட காமிப்பாரு. ட்ரெஷரர் வந்து பார்த்துட்டு ஓகே நான் பார்த்தாச்சுன்னு டைப் போடுவாங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் மாஸ்டர் உங்களுக்கு கேஷ் கட்டலாம் அப்படின்றதுக்கு அவர் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுவாரு. ஆர்டர் பாஸ் பண்ணோடனே கேஷ் பேக்கை கேஷை வந்து இதுல போடுவாரு. கேஷ் பேக்கை வந்து ட்ரெஷரர் வந்து சப் அக்கௌண்ட் முன்னிலையில கேஷை வந்து போடுவாரு. கேஷை போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு பிளாக் சீலிங் வேக்ஸ்ல வந்து கேஷ் பேக்கை வந்து சீல் வைப்பாரு. வச்சுட்டு அதுக்கப்புறம் சப் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் முன்னிலையில அக்கௌண்ட் பேக்ல வந்து கேஷ் பேக்கை போட்டுருவாங்க. போட்டுட்டு ஏன்னா உள்ளார வந்து பிஓ ஸ்லிப் இருக்கும், அதுக்கப்புறம் ஆர்எல், ஸ்பீடு, ஆர்டினரி எல்லாம் இருக்கும். இதை க்ளோஸ் பண்ணி மெயில் கிளர்க்கு கிட்ட கொடுத்துருவாங்க. மெயில் கிளர்க் என்ன பண்ணுவாருன்னா வந்து அந்த கன்சர்ன் பிஓக்கு வந்து த்ரூ எம்எம்எஸ் மூலியமா இருக்கலாம், இல்ல யாராவது வந்து ஏபிபிஎம் எடுத்துட்டு போகலாம். ஓகேங்களா? ஏங்க கொஞ்சம் வந்து இதை மியூட் பண்ணுங்க, லக்ஷ்மி மியூட் பண்ணுங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து ப்ரொசீஜர். லக்ஷ்மி தயவு செய்து மியூட் பண்ணுங்க. இதுதான் ப்ரொசீஜர். இது வந்து எஸ்ஓ டு ஹெச்ஓ கட்டுறதா இருந்தாலும் இதான் ப்ரொசீஜர். அதே மாதிரி பிஓ டு எஸ்ஓ கட்டுறதா இருந்தாலும், சாரி எஸ்ஓ டு பிஓ கட்டுறதா இருந்தாலும் இதே தான் ப்ரொசீஜர். ஓகேங்களா? இந்த அமௌண்ட் எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து பிஓ ஸ்லிப்ல வந்து நோட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ கேஷ், இவ்வளோ வெயிட் அப்படின்றது எல்லாமே வந்து நோட் பண்ணிட்டு தான் வந்து எல்லாத்தையும் வந்து உள்ளார போடுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிவைஸ் கேஷ் அலவன்ஸ், கேஷ் கன்வெயன்ஸ். இப்போ வந்து ஒரு பிஓல இருந்து எஸ்ஓக்கு கேஷ் எடுத்துட்டு வரீங்க, இல்ல எஸ்ஓல இருந்து பிஓக்கு வந்து கேஷ் எடுத்துக்கிட்டு போறீங்க அப்படின்ற பட்சத்தில் நான் ஏற்கனவே முன்னாடி வந்து ஒரு ரூலை சொன்னேன். ஒரு பிபிஎம் இல்ல அல்லது ஏபிபிஎம் அவங்களுக்கு ஒரு தலைக்கு 1 லட்சம் ரூபாய் தான் லிமிட். ஓகேங்களா? இப்ப நான் வந்து பிபிஎம்மா இருக்கேன், எனக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் எஸ்பி விட்ராயல் வந்து கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு 1 லட்சம் ரூபாய் லிமிட். நான் போயிட்டு எஸ்ஓல வந்து ஸ்பெஷல், ஏன்னா வந்து பேக்ல வந்து 40,000 தான் கட்டலாம்.
₹1,00,000 எனக்கு தேவை, 1,40,000 அன்னைக்கு பிஓவை நடத்தணும்னா எனக்கு வந்து காசு வந்து செலவுக்கு தேவை அப்படின்ற பட்சத்தில் ₹40,000 பையில கட்டிடுறீங்கல்ல, ₹1,00,000 ஸ்பெஷல் கேஷ் எனக்கு கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஸ்பெஷல் கேஷ் உங்ககிட்ட கொடுக்குறாங்கல்ல, அந்த கேஷை வந்து பிஓக்கு எடுத்துக்கிட்டு போறதுக்கு எவ்வளவு அமௌண்ட்னா ₹30. ஓகேங்களா? ₹30 பிளஸ் டூ அண்ட் ஃப்ரோ பஸ் ஃபேர். ₹30 ஒரு பேச்சுக்கு சொல்றேன். உங்க பிஓல இருந்து எஸ்ஓக்கு போறதுக்கு ₹10, வரத்துக்கு ₹10, ₹20 பிளஸ் ₹30. ஓகேங்களா? ₹50 நீங்க மணி ரெசிப்ட் போட்டு எஸ்பிஎம் கிட்ட வாங்கிக்கலாம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மூலயமா பண்றது தான். அடுத்தது பாத்தீங்கன்னா, இதுவே 2 பேர் போறீங்க அப்படின்ற பட்சத்தில் 1,00,000க்கு மேல போகுது. இப்போ 1,00,000 தான் வந்து ஒரு ஆளுக்கு லிமிட் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப 2,00,000 வாங்கணும்னா உங்க ஏபிபிஎம்மையும் கூட்டு போறீங்க. பிபிஎம் தலைக்கு 1,00,000, ஏபிபிஎம் தலைக்கு 1,00,000னா ₹50 அந்த அமௌண்ட் பிளஸ் நீங்க எஸ்ஓல இருந்து வந்து கேஷை வாங்கிட்டு போறதுக்கும் இங்க இருந்து டூ அண்ட் ஃப்ரோ உங்களுக்கான பஸ் ஃபேரு பிளஸ் ஏபிபிஎம்கான பஸ் ஃபேரு மணி ரெசிப்ட் போட்டு வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ₹1,00,000 ₹30, ₹1,00,000 மேல போனா ₹50 பிளஸ் டூ அண்ட் ஃப்ரோ பஸ் ஃபேர். அடுத்தது பாத்தீங்கன்னா 58வது ரூ பிஓ ஸ்லிப்பு. ஒரு பிஓ ஸ்லிப்புன்னா கண்டிப்பா வந்து ஒரு எஸ்ஓல இருந்து ஒரு பேக் வருது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு தான் வந்து ஆபீசர்ஸ் இன்ஸ்பெக்ஷன் வந்தாங்கன்னா பிஓ பேக் வந்தோடனே பிஓ ஸ்லிப்பை எடுத்து நீங்க நேத்து வந்து பண்ண டிரான்சாக்ஷனோட க்ளோசிங் பேலன்ஸும் இன்னைக்கு பிஓ ஸ்லிப்ல வர பேலன்ஸும் வந்து கரெக்டா இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்ப பிஓ ஸ்லிப் வந்து மேண்டேட்டரி பேக்ல பொறுத்த வரைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா அதுல வேற என்னென்ன வரும் பிஓ ஸ்லிப்லன்னா எவ்வளவு அமௌண்ட் வந்து கேஷ் வந்து அமைச்சிருக்கிறாங்க, அதோட வெயிட் என்ன, அதுக்கப்புறம் அன்பெய்டு ஏதாவது இருந்தா அந்த அன்பெய்டு, அது அப்புறம் ஸ்டாம்ப் ஏதாவது அமைச்சா ஸ்டாம்ப்பு இவ்வளவு அமைச்சிருக்கிறோம், அதோட டினாமினேஷனு, அது இல்லாம ஆர்எல், ஸ்பீடு, மணி ஆர்டரு, இதோட டீடைல்ஸ் எல்லாமே வரும். ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆஸ் யூஷுவல் இங்க எஸ்ஓல என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து கேஷ் கட்டுறதுக்கு ஒரு கோடு யூஸ் பண்ணுவாங்க, ZFFP50 அப்படின்ட்டு. ஆஃப் செஞ்சுரி கேஷ்க்கு ஸ்டாம்ப் கட்டுறதா இருந்தா ZFFP50ன்ற டீ கோட யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேர் சொல்லுவீங்கல்ல, எனக்கு பேக்கே ரிசீவ் ஆகல, நான் ஒரு தாட்டி வந்து பிசிக்கலா தான் ரிசீவ் பண்ணி நானா வந்து பிஓ ஸ்லிப்பு பேக் நம்பரு பிஓ ஸ்லிப்லாம் போட்டு ரிசீவ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. அங்க கட்டுறக்குள்ள என்ன பண்ணுவோம்னா ZMORICT டேட்டா அப்படின்ற ஒரு டீ கோடு இருக்கு. அந்த டீ கோடு மூலயமா உங்க பேக் உள்ளார எவ்வளவு கேஷ் அனுப்புறோம் இது எல்லாத்தையும் வந்து நாங்க வந்து அது உள்ளார என்டர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்டர் பண்ண பிறகுதான் வந்து பிஓ ஸ்லிப்பே எங்களால ஜென்ரேட் பண்ண முடியும். முதல்ல கேஷை வந்து கட்டிடுவோம். கேஷுக்கு ஒரு டீ கோடு, அந்த கேஷை கட்டிட்ட பிறகு உங்களுக்கு வர கேஷு, அப்புறமேட்டு வந்து ஆர்எல், ஸ்பீடு, இந்த எல்லா டேட்டாவையும் வந்து ZMORICT டேட்டா அப்படின்ற ஒரு டீ கோடு மூலயமா ஒரு பிஓக்கும் வந்து பேக்கை கட்டுவோம். கட்டிட்ட பிறகுதான் பிஓ ஸ்லிப்பை ஜென்ரேட் பண்ண முடியும். பிஓ ஸ்லிப்பு ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு அனுப்புவோம். அதனாலதான் பிஓ ஸ்லிப்ல வந்து அந்த எல்பிடி டேக் நம்பர், நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எல்பிடி டேக் நம்பரு, பிஓ ஸ்லிப் நம்பர் எல்லாமே வந்து அதுல இருக்கும். தமிழ்நாட்டுக்கு எல்பிடின்னு இருக்கும், டி தமிழ்நாடு. அடுத்தது க்ளோசிங் ஆஃப் பேக் ஃபார் பிரான்ச் ஆபீசர்ஸ். சரி, இதெல்லாம் வந்து நம்ம பேக் அனுப்புறோம், அப்ப வந்து பேக்கை வந்து க்ளோஸ் பண்றோம். ஏற்கனவே காசை என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியாச்சு. அப்போ ஒரு பிஓ பேக் வந்து க்ளோஸ் பண்ணணும்ன்ற பட்சத்தில் என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, நீங்க வந்து ஆர்டிகல்ஸ் மெயில் பிரான்ச்ல இருந்து ஆர்டிகல்ஸ் கொடுப்பாங்க, அதை வாங்கிடுவீங்க. எஸ்பி கவுண்டர் பிஏ வந்து இவங்க வந்து நேற்று வந்து எஸ்பி வாரண்ட்லாம் அமிச்சாங்க அப்படின்ட்டு எஸ்ஓல வந்து சப்போகன் கிளர்க்கு அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க, அதையும் இன்வாய்ஸ் பண்ணிடுவாரு. அப்புறம் போஸ்டேஜ் டியூ இருந்தால் அதையும் இன்வாய்ஸ் பண்ணிடுவாரு. இல்லை வேற ஏதாவது வந்து சொல்லணுன்ற பட்சத்தில் அதையும் இன்வாய்ஸ் பண்ணிடுவாரு. இதெல்லாம் பண்ணிட்டு கேஷ் கட்டுற மாதிரினா தான் ட்ரெஷரருக்கு வேலை. கேஷே உங்களுக்கு கட்டுற மாதிரி இல்லைன்னா வந்து ட்ரெஷரர் வந்து எதுவும் அந்த ரோல்லே வரமாட்டார். சப்போகன் கிளர்க் என்ன பண்ணுவார்னா வந்து பிஓ பேக்கை க்ளோஸ் பண்ணிட்டு ரெட் கலர் எல்பேக் சீரியஸ் இருக்குல்ல, எல்பிடின்ட்டு ரூலை சொல்றேன், ரெட் கலர்ல இருக்கிற எல்பிடி டேகை வந்து அதாவது வந்து போட்டு கட்டிட்டு அதுல வந்து என்னன்னா எஸ்ஓட நேமு, பிஓட நேமு, இது எல்லாம் வந்து மேனுவலா வந்து எழுதிட்டு சப் அக்கௌண்ட் சீல வந்து வச்சிருவாங்க. ஓகேங்களா? சப் அக்கௌண்ட்னு ஒரு சீல் இருக்கும்,
கேஷ்பேக்குன்னு ஒரு சீல் இருக்கும். புரியுதுங்களா? இது இப்படிதான் வந்து பேக்கை வந்து கட்டணும். பட் எப்படி வருது அப்படின்றத நீங்களே வந்து உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது, பார்த்துக்கோங்க. இதுல கேட்டா என்ன கேட்பாங்கன்னா, நம்மளோட பேக் சீரியஸ் வந்து எப்படி இருக்கும், பிஓ பேக் சீரியஸ்னா எல்பிடி அந்த சீரியஸ்ல இருக்கும் அப்படின்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு அக்கௌண்ட் பேக் வந்து பிஓக்கு வந்து கட்டுறக்குள்ள அதுல வந்து நேம் ஸ்டாம்ப் ஆஃப் எஸ்ஓ அண்ட் பிஓ வந்து இருக்கும் அப்படின்றது இன்னொரு கேள்வி. அடுத்தது சரி பேக்கை கட்டியாச்சு, அந்த பேக் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அதுல என்ன இருக்க போகுது, அதே தான் முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா, பெய்டு அன்ரிஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ், ரெஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ், ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகல்ஸ், பிபிசிஓடி, இஎம்ஓ, எஸ்பி பாஸ்புக், எஸ்பி டாக்குமெண்ட், இது எல்லாமே வந்து இருக்க போகுது. ஓகேங்களா? அது இல்லாம நீங்க ஐபிஓ கேட்டீங்கன்னா பேமெண்ட்டுக்கு இந்தியன் போஸ்டல் ஆர்டர் யாராவது கேட்கறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஸ்பெஷலா இந்தியன் போட்டீங்கன்னா அதுவும் இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஆஃப் பிஓ அண்ட் கேஷ்பேக்ஸ். ஒரு பிஓல இருந்து பேக் வருது, எங்க வருது, நீங்க கட்டுறீங்க, நீங்க கட்டுறது வருதுன்ற பட்சத்தில் அதை எப்படி வந்து ஓபன் பண்ணணும் அப்படின்றதுக்கு ப்ரொசீஜர் இருக்குது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இருக்கு. நீங்க எப்படி கட்டுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இங்க அந்த பேக் வந்த உடனே அந்த பேக்கோட சீலு, கார்டு, அதாவது டேக் எதுவும் வந்து சீல் எதுவும் வந்து எந்த டேமேஜும் இல்லாம இருக்குதா அப்படின்றத முதல்ல வந்து சப் அக்கௌண்ட் வந்து பார்த்துப்பாரு. சரிங்களா? சப்போஸ் ஏதாவது வந்து பிரேக் ஆயிருக்குது, ஏதாவது கட் ஆயிருக்குது, சீலே வைக்கல, இது வந்து டேக் போட்டே வந்து க்ளோஸ் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் உடனே யாருகிட்ட ரிப்போர்ட் பண்ணுவார்னா போஸ்ட் மாஸ்டர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிடுவாரு. போஸ்ட் மாஸ்டர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணா அவர் வந்து பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் மாதிரி வந்து பார்த்துட்டு உடனே வந்து யாருக்கு, சப்டிவிஷன் இன்ஸ்பெக்டருக்கும் டிவிஷன் ஆஃபீஸ்க்கும் அவர் வந்து ரிப்போர்ட் பண்ணிடுவார். ஓகேங்களா? இது வந்து பேக் வந்து ப்ராப்பரா இல்லைன்ற பட்சத்தில், சப்போஸ் அடுத்த கேள்வி பேக் வந்து ப்ராப்பரா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவரு கட் பண்ணிட்டு என்ன பண்ணுவார்னா வந்து எப்பயுமே வந்து பேக் வருதுன்ற அக்கௌண்ட் பேக் வருதுன்னா அதுல கேஷ் இருக்குது இல்லைன்றது நம்மளுக்கு தெரியாது. ட்ரெஷரர் முன்னிலையில் தான், ட்ரெஷரருக்கு தான் போகும் பேக். அந்த ட்ரெஷரர் தான் வந்து கட் பண்ணுவாரு. கட் பண்ணிட்டு உள்ளார கேஷ் பேக் இருந்தா கேஷ் பேக்கை எடுத்துப்பாரு. எடுத்துக்கிட்டு கேஷ் அனுப்புறதுக்கு கேஷ் எடுத்து, அதாவது வாங்கிட்டதுக்கான அக்யூட்டன்ஸ் வந்து கொடுத்துருவாரு. கொடுத்துட்டு அதாவது டெய்லி டிரான்சாக்ஷன்லயே வந்து ரிசீவ்டுன்னு போட்டு கொடுத்துருவாங்க. பட் இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலா நடக்கிறது கிடையாது. கொடுத்துட்டு அது மீதி இருக்கிற எல்லா விதமான கண்டென்ட்ஸும், உங்க டெய்லி அக்கௌண்ட், எஸ்பி ஓச்சரு, ஆர்டி ஓச்சரு, ஆர்எல் புக் பண்ணது, இஎம்ஓ பெய்ட் பண்ணது, இது எல்லாமே சப் அக்கௌண்ட் எடுத்துக்கிட்டு டெய்லி அக்கௌண்ட்ல ரெசிப்ட், டெய்லி அக்கௌண்ட்னா பிஓ டெய்லி அக்கௌண்ட் ஏசிஜி 22A சொல்லுவாங்க. அதுல வந்து என்னென்ன நீங்க ரெசிப்ட் சைட் கொண்டு வந்ததுக்கெல்லாம் வவுச்சர்ஸ் இருக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணிப்பாரு எல்லாத்துக்கும். அதே மாதிரி பேமெண்ட் சைடு வந்து பண்ணிருக்கீங்கல்ல, அந்த பேமெண்ட் சைடு வந்து எல்லாமே வந்து கரெக்டா வந்து வவுச்சர்ஸ் இருக்குதா அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு ஆர்எல், ஸ்பீடு, அன்ரெஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் வந்து மெயில் பிரான்ச் பிஏ கிட்ட கொடுத்துருவாரு. நீங்க வந்து டிஸ்பேச் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிறத அந்தந்த பிரான்ச் சப் அக்கௌண்ட், அதாவது எஸ்பி பிரான்ச் இருந்தா எஸ்பி பிரான்ச்ல கொடுத்துருவாரு. ஓகேங்களா? கொடுத்துட்டு அவர் வந்து மற்றது எல்லாத்தையும் செக் பண்ணதுக்கு அவர் ஒரு சப் அக்கௌண்ட் இதுல வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு இனிஷியல் பண்ணிட்டு டெய்லி அக்கௌண்ட் எல்லாத்தையும் போஸ்ட் மாஸ்டர் கிட்ட வச்சிருவாரு. போஸ்ட் மாஸ்டர் வந்து அவர் வந்து செக் பண்ணுவார். சப்போஸ் ஒரு ஆபீஸ்ல ஒரு பிஓல கேஷ் வந்து வச்சிருக்காங்க, பட் அதுக்கான லயபிலிட்டி வந்து அவங்க மென்ஷன் பண்ணல அப்படின்ற பட்சத்தில், லயபிலிட்டி வந்து மென்ஷன் பண்ணல, ரெகுலரா வந்து அவங்க கேஷ் வந்து ரீடைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பட் செலவே பண்ணலன்னா வந்து எரர் புக்ல நோட் பண்ணி அதை வந்து சப்டிவிஷன் இன்ஸ்பெக்டருக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணிடுவாரு. யாரு? போஸ்ட் மாஸ்டர். புரியுதுங்களா? அதுக்குதான் வந்து லைபிலிட்டிஸ் வந்து தெளிவா அக்கௌண்ட் நம்பரோட நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. அடுத்தது 62வது ரூல், செக் அண்ட் டிஸ்போசல் ஆஃப் கேஷ் ரெமிட்டன்சஸ். கேஷ் வந்து நீங்க வந்து அனுப்புறீங்க, நான் ஏற்கனவே சொன்ன பாயிண்ட் வந்து எஸ்ஓல இருந்து கேஷ் அனுப்புறாங்க அப்படின்ற பட்சத்தில் என்ன ப்ரொசீஜர்னு சொன்னா, பிஓல இருந்து நீங்க கேஷ் அனுப்புறீங்கன்னா அதே மாதிரிதான் பிஓ டெய்லி அக்கௌண்ட்ல பேமெண்ட் சைடு வந்து கேஷ் சென்டோ எஸ்ஓ வந்து இருக்க போது அதுல அமௌண்ட்டை வந்து நோட் பண்ண போறீங்க. நோட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து நோட் பண்ணிட்டு நீங்க திருப்பி வந்து
எல்லாத்தையும் வந்து டெய்லி அக்கௌண்ட் வந்து ஒரு டெய்லி அக்கௌண்ட்டை வந்து நோட் பண்ணி நீங்க வந்து பேக்கை வந்து கட்டிடுவீங்க. அந்த பேக் வந்தோடனே எல்லா கண்டிஷனும் கரெக்டா இருக்குதா அப்படின்றத பார்த்துட்டு பேக்கை வந்து யாரு ட்ரெஷரர் வந்து கேஷ் பேக்கை எடுத்துப்பாரு. எடுத்துக்கிட்டு அந்த கேஷ் பேக் ஏதாவது இஷ்யூ இருக்குதுன்ற பட்சத்தில் மட்டும்தான் வந்து போஸ்ட் மாஸ்டருக்கு சொல்லுவாங்க. மற்றபடி வந்து டெய்லி அக்கௌண்ட்டை எல்லா கேஷை வந்து ரிசீவ் பண்ணிட்டதுக்கு ஒரு அக்யூட்டன்ஸ் வந்து கொடுத்துருவாரு. அதே தான் நீங்க வந்து சப் அக்கௌண்ட் கிளர்க்கு டிடிஆர் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு மணி வந்து இவர் வந்து ட்ரெஷரர் வந்து அக்யூட்டன்ஸ் கொடுத்ததுக்கும் நீங்க டெய்லி அக்கௌண்ட்ல நோட் பண்ணதும் வந்து கரெக்டா இருக்குதா அப்படின்ட்டு ஒரு 10,000 ரூபாய் வந்து சென்ட் ஆஃபீஸ்னு இருக்குது அப்படின்னா இங்க 9,900 ரூபாய் தான் இருக்கு அப்படின்றாருன்னா ட்ரெஷரர், அப்பதான் வந்து போஸ்ட் மாஸ்டர் கிட்ட இந்த மாதிரி வந்து கேஷ் அனுப்பிச்சிருக்காங்க, நோட் பண்ணது ஒன்னா இருக்கு பட் வந்து அமிச்சது ஒன்னா இருக்கு அப்படின்றத வந்து இது பண்ணுவாங்க. இதுவே வந்து ஸ்பெஷல் கேரியர் வந்து பிஓல இருந்து கேஷ் வந்து கொடுத்து அனுப்புறாங்கன்ற பட்சத்தில் கேஷ் எல்லாத்தையும் எண்ணிக்கிட்டு கேஷை ரிசீவ் பண்ணதுக்கு ஒரு ஹேண்ட் ரன் வச்சிருப்பீங்கல்ல, பிஓல இருந்து கேஷ் ஸ்பெஷல் கேஷ் எடுத்துட்டு போறதுக்கு வரதுக்கு, அதுல வந்து அக்யூட்டன்ஸ் வந்து ட்ரெஷரர் வந்து கொடுத்துருவாரு. இது எல்லாம் வந்து சாஃப்ட்வேர்ல சாப்ல, அதாவது சாப்ல தான் வந்து இந்த ஒர்க் ஃப்ளோ ப்ராசஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த ஒர்க் ஃப்ளோ ப்ராசஸ்ல தான் பண்றது. இது எல்லாம் மேனுவலா என்ன பண்றோமோ அதே தான் சிஸ்டத்துல ZFFE15ன்ற இதுல வந்து நம்ம வந்து கொண்டு வரது. அடுத்தது பாத்தீங்கன்னா 63வது ரூல். இதுல இன்னொன்னு சொல்லணும். இப்ப வந்து இன்சூர்டு ஆர்டிகல்ஸ் அதையும் வந்து செக் பண்ணுவாங்க. இன்சூர்டு நீங்க புக் பண்றீங்க, பிஓல வந்து இன்சூர்டு ஆர்டிகல் புக் பண்ணலாம். ஐ திங்க் 600 rupees வரைக்கும் இன்சூர்டு வந்து பண்ணலாம். அப்படின்ற 600 rupeesக்கு இன்சூர்டு பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா அந்த இன்சூர்டு ஆர்டிகல் வந்து கரெக்டா வந்து ஆஸ் பர் த நார்ம்ஸ் ரூல்ஸ் படி இன்சூர்டு ஆர்டிகல் வந்து கரெக்டா வந்து இருக்குதா அப்படின்றத அதையும் வந்து செக் பண்ணுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 63வது ரூல், செக் ஆஃப் பிஓ டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட். ஒரு பிஓல இருந்து வர டெய்லி அக்கௌண்ட்டை வந்து எப்படி வந்து செக் பண்றது அப்படின்றது தான். எப்படி செக் பண்றது? சிம்பிள். வர நீங்க நோட் பண்ணியிருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து வவுச்சர்ஸ் வந்து அப்படின்றத பாத்திர வேண்டியதுதான். அதே மாதிரி பேமெண்ட்டுக்கு எல்லா வவுச்சர்ஸும் இருக்குதா அப்படின்றத பாத்திர வேண்டியதுதான். சப்போஸ் எக்ஸஸ் பேலன்ஸ் வந்து அதாவது வந்து எக்ஸஸ் பேலன்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு வந்து லயபிலிட்டி வந்து சொல்லலை, இல்ல கண்டினியூஸா வச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும்னா எரர் போட்டு சப்டிவிஷனல் இன்ஸ்பெக்டர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம வேற என்னென்ன பேலன்ஸ் எஸ்பி அக்கௌண்ட் அமைச்சிருக்கீங்க, நீங்க மட்டும் ஒரு 1,00,000 ரூபாய் வந்து லைபிலிட்டி இருக்குதுன்னு 1,00,000 ரூபாய் வச்சுக்கிட்டீங்க, ஆனா எஸ்பி அக்கௌண்ட் நம்பர் வந்து தப்பா கொடுத்துருக்கீங்கன்னா அதையும் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். மேக்சிமம் வந்து பிஓல வந்து கேஷ் செஸ்ட் இந்த மாதிரி ஐட்டம் இல்லைன்ற பட்சத்தில் தான் யாரையும் வந்து கேஷ் வந்து ரீடைன் பண்ணிக்காதீங்க. இப்ப எஸ்ஓல வந்து அந்த அவ்வளோ டன் கேஷ் செஸ்ட் இருக்கு, ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால்தான் டெய்லி கேஷை வந்து கட்டிடுங்க, அடுத்த நாள் வந்து நாங்க கட்டுறோம் அப்படின்னு வந்து சொல்றது. அதே மாதிரி சப்போஸ் அதாவது மணி ஆர்டர் வந்து டெலிவரியே பண்றதுல ரொம்ப அனுப்பி 1 வாரம் ஆயும் வந்து மணி ஆர்டர் வச்சிருக்காங்க, அப்புறம் எஸ்பி வாரண்ட் வந்து பாஸ் பண்ணியும் வந்து அதையும் வச்சிருக்காங்க, விபிசிஓடியும் வந்து இது அதாவது டெலிவரி ஒழுங்கா பண்றது இல்லைன்னா இந்த மாதிரி இன்அக்யூரசி அன்டியூ டிலேஸ் வந்து இருக்குதுன்ற பட்சத்தில் அதையும் வந்து சப்டிவிஷனல் இன்ஸ்பெக்டர் இல்ல சூப்பர்டென்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ற வேண்டியதுதான். உங்களது இதுல இன்னும் ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு என்னன்னா வந்து பிஓ டெய்லி அக்கௌண்ட் நீங்க பிஓல இருந்து அனுப்புறீங்கல்ல, அந்த பிஓ டெய்லி அக்கௌண்ட் வந்து ஃபைல் வந்து பண்றது டெய்லி பண்டில்ல ஃபைல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிஓ ஸ்லிப்ன்றது டூப்ளிகேட் எடுப்பாங்க, அதை வந்து மந்த்லி பண்டில்ல ஃபைல் பண்ணுவாங்கன்ட்டு. அதே மாதிரி பிஓ டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் வந்து டெய்லி பண்டில்ல வந்து ஃபைல் பண்ணுவாங்க. டெய்லினா டெய்லி வந்து வைக்கிறது தான், அதான் பண்டில், டெய்லி பண்டில். அடுத்தது 64வது ரூல், டிஸ்போசல் ஆஃப் கண்டென்ட்ஸ் ஆஃப் பிஓ பேக்ஸ். சரி, பிஓ பேக் அனுப்புறீங்க, அந்த பிஓ பேக்ல இருக்கிற கண்டென்ட்ஸ்லாம் எப்படி வந்து டிஸ்போஸ் பண்றதுன்னா வந்து ரெஜிஸ்டர் ஆர்டிகல் அனுப்புறீங்க, அன்ரெஜிஸ்டர் ஆர்டிகல் அனுப்புறீங்க, எல்லாமே அனுப்புறீங்கன்னா வந்துச்சுன்னா எல்லா ஆர்டிகலையும் எஸ்ஓவோட டேட் ஸ்டாம்ப் படிக்கணும். ஓகேங்களா? டேட் ஸ்டாம்ப் படிச்சுட்டு அந்த பிரான்ச்சு மெயில் பிரான்ச்சுக்கு இல்ல டெலிவரி பிஏ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துட வேண்டியதுதான். எஸ்பி வாரண்ட் அனுப்பிச்சிங்கன்னா எஸ்பி வாரண்ட்டை வந்து எஸ்பிபிஐ கிட்ட கொடுத்துருவாங்க. அவர் என்ன பண்ணுவாரு,
பாஸ்புக் எஸ்பி 44ல ரிசீவ் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் வந்து என்ட்ரி போட்டு ஹையர் வேல்யூ விட்ராயில வந்து வாரண்ட் பாஸ் பண்ற அந்த ரெஜிஸ்ட்ரியில என்ட்ரி போட்டு கையெழுத்து நீங்க விட்னஸ் நீங்க வந்து உங்களோட கையெழுத்து போட்டிருக்கீங்களா, கஸ்டமரோட கையெழுத்து கரெக்டா, இது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு வாரண்ட்டை வந்து பாஸ் பண்ணுவார். பார்சல் வந்து அனுப்பியிருந்தா பார்சல் வந்து பார்சல் பிஐ கிட்ட கொடுத்துருவாங்க. இஎம்ஓ அனுப்பியிருந்தா இஎம்ஓ பிஐ கிட்ட கொடுத்துருவாங்க. அதே எஸ்பி டாக்குமெண்ட்ஸ் அமைச்சிருந்தா எஸ்பிபிஐ கிட்ட கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? பெரிய ஆபீஸா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா மேக்சிமம் எல்லாமே பிங்லாண்ட் ஆபீஸா தான் இருக்கும். ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ரூல் புரியறதுக்காக நான் சொல்றேன். அடுத்தது பாத்தீங்கன்னா 65வது ரூல், டிஸ்போசல் ஆஃப் விபி ஆர்டிகல் ரெசிப்ட். இப்ப பொறுத்த வரைக்கும் விபி மணி ஆர்டர் எப்படி புக் பண்றீங்க? ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு டேட்டா வந்துடும். டேட்டா வந்துருச்சுன்னா நீங்க வந்து உங்களோட மொபைல்ல வந்து தர்பன் ஆப்ல புக் பண்ணீங்கன்னா மணி ஆர்டர் வந்து ஜென்ரேட் ஆயிடும். உங்களுக்கு அனுப்புறதுக்கு அங்க ஒரு என்ட்ரி இருக்கும். நீங்க மணி ஆர்டர் புக் பண்ண உடனே அந்த புக் பண்ண என்ட்ரியும் அனுப்பின என்ட்ரியும் மேட்ச் ஆகி உங்க பிஓல வந்து கரெக்டா வந்து கிளியரிங் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. கிளியரிங் அக்கௌண்ட்னா என்னன்னா, இப்ப நான் வந்து ஒரு ஒரு விபி அனுப்புறேன் இல்ல கேஷே அனுப்புறேன்னா வச்சுக்கோங்களேன், அந்த கேஷை நீங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் அந்த இடத்துல வந்து பச்சை கலர்ல இருக்கும். உங்களுக்கு வந்து கலோக்கியலா வந்து புரியறதுக்காக சொல்றேன். இல்லைன்னா அட்ஜஸ்ட் ஆகாம ரெட் கலர்ல இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ரெட் கலர்ல இருக்கும். அதுதான் கிளியரிங் அக்கௌண்ட்னு வாங்க. ரெண்டு பக்கமும் குடுக்கல் வாங்கல் கரெக்டா நடந்தா மட்டும்தான் அந்த அக்கௌண்ட் வந்து கிளியர் ஆகும். இல்லைன்னா வந்து அவுட்ஸ்டாண்டிங்கா நிற்கும். இப்ப வந்து அவரு விபி அனுப்பிச்சிட்டாரு, நீங்க விபி புக் பண்ணலன்னா அந்த ஆர்டிகலை ரிட்டர்ன் பண்ணீங்கன்னா ஓகே. ரிட்டர்ன் பண்ணாம புக் பண்ணாமலே வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ப்ராஃபிட் சென்டர்ல வந்து போய் பார்த்தா விபி கிளியரிங் அக்கௌண்ட்ல அன்அட்ஜஸ்டடா அந்த அந்த அமௌண்ட் அந்த விபி ஆர்டிகல் நம்பர் வந்து நிற்கும். ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓ, இவர் வந்து அமௌண்ட், அதாவது இவர் வந்து இதை புக் பண்ணாம இருக்கிறாரு, கணக்குல வரல அப்படின்றது தெளிவா தெரிஞ்சிடும். அதே மாதிரிதான் டிஓடியை பொறுத்த வரைக்கும் என்ன, ஆட்டோமேட்டிக்கா நீங்க புக் பண்ணா கஸ்டமருக்கு நேராவே வந்து கேஷ் வந்து போயிட போகுது, கேஷ் ஆன் டெலிவரி. அடுத்தது 66வது ரூல், செக் ஆஃப் பிஓ சீரியல் நம்பர். பழசெல்லாம் மேனுவலா இருக்கிறக்குள்ள மேக்சிமம் எல்லாருமே வந்து ஆர்ஐசிடி டிவைஸ் வந்திருக்கக்குள்ளேயே நீங்க எல்லாம் வந்திருப்பீங்க. நான்லாம் 2006ல வந்தவன். MS87ஏன்னு நினைக்கிறேன் கரெக்டா சொல்ல போனா ஃபார்ம் நம்பர். அது ஒரு புக்கு கொடுப்பாங்க, அதில் தான் இஎம்ஓ புக் பண்றதா இருந்தாலும் எழுதுவாங்க. அதே மாதிரி வந்து மணி ஆர்டர் புக் பண்றதா இருந்தாலும் அதில் தான் எழுதுவாங்க. எழுதி ஒரு ரசீதை கஸ்டமர் கிட்ட கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இன்னும் ஏன்னா புக்கு வந்து எஸ்ஓல இருந்தா சப்ளை பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, கரெக்டா இந்த ரெசிப்ட் அதுக்கெல்லாம் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுவாங்க. SB 26, SB 28, MS 87A இது எல்லாத்துக்குமே வந்து இவங்க, ஏன்னா நடுவுல ஒரு சீரியல் நம்பர் மிஸ் பண்ணா கூட அந்த ரெசிப்ட் ஏதோ வந்து தப்பா இருக்குதுன்னு கரெக்டா கண்டுபிடிப்போம். அதுக்காகவே வந்து பிஓ சீரியல் நம்பருக்குன்னே ஒரு தனி ரெஜிஸ்டர் இது எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு பிஓவையும் எழுதிக்கிட்டு, இன்னைக்கு 4 ரெசிப்ட் புக் பண்ணிருக்காங்களா, டேட்டை போட்டு நான் 1 to 4ன்னு போடுவோம். அடுத்தது வந்து ஒரு வாரம் கழிச்சு கூட புக் பண்ணுவீங்க, இல்ல புக் பண்ணாம இருப்பீங்க. அடுத்தது புக் பண்றதுக்குள்ள 5ல இருந்து தான் வரணும். மாறி இருந்துச்சுன்னா கரெக்டா எரரை போட்டு ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இதான் செக்கிங் ஆஃப் பிஓ சீரியல் நம்பர். ஆனா இப்போதைக்கு அந்த இதுவே கிடையாது. ஏன்னா எல்லாமே நீங்க டிவைஸ்ல புக் பண்ணிடுறீங்க, ஆட்டோமேட்டிக்கா அமௌண்ட் வந்து இன்க்ளூட் ஆயிடுது, ரெசிப்டும் வந்து ஜென்ரேட் ஆயிடுது ப்ளூடூத் பிரிண்டர் மூலியமா. அடுத்தது பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் எரர்ஸ் அண்ட் இர்ரெகுலாரிட்டிஸ். ஏதாவது நீங்க வந்து டெய்லி அக்கௌண்ட் அனுப்புறீங்க, அந்த டெய்லி அக்கௌண்ட்ல ஏதாவது தவறுதல் இருக்குதுன்ற பட்சத்தில் திருப்பி அந்த டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட், இப்ப டிடிஆர் ரிப்போர்ட்னு சொல்றாங்கல்ல, அதை உங்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் திருப்பி அனுப்ப மாட்டாங்க. என்ன தப்பு நடந்திருக்குதோ அதை வந்து ஒரு எரர் போட்டு ரெஜிஸ்டர் ஒன்று மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுல கேள்வி கேட்டா என்ன கேட்கலாம்னா, எரர் வந்து பிஓ டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்ல நோட் பண்றோம், கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் பிஓ டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டை பிஓவுக்கு அனுப்பி கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டா, ஏன்னா ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு பேஜுக்கு சொல்றேன், ட்ரூ ஃபால்ஸ்ன்னு கேட்கறாங்கன்ற பட்சத்தில் பண்ண முடியாது, ஃபால்ஸ். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்டாம்ப்ஸ் அண்ட் கேஷ் இன் டிரான்ஸ்மிட் பிட்வீன் த அக்கௌண்ட் ஆஃபீஸ் அண்ட் இட்ஸ் பிஓ.
ஒரு ஆபீஸ் எஸ்ஓல இருந்து பிஓக்கு கேஷ் கட்டுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்க அந்த கேஷை ரிசீவ் பண்ணலன்னா அது தொங்கல்லே நிற்கும். அதுதான் டிரான்சிட்னுவாங்க. இப்ப ஸ்டாம்ப் கேஷ் எப்படி ரிசீவ் பண்ணிடுவீங்க? ஸ்டாம்ப் அனுப்புறாங்கன்னா நீங்க போய் பேகை வந்து ரிசீவ் பண்ணுவீங்க. ஆனா ஸ்டாம்பே அதுல வந்திருக்காது. ஸ்டாம்ப் அதாவது கட்டியிருப்பாங்க, பிசிக்கலா கட்டியிருப்பாங்க, அவங்களும் கரெக்டா கட்டியிருப்பாங்க, உங்களுக்கு டேட்டா வந்திருக்காது. ஆனா நீங்க வந்து வாங்கி வச்சுப்பீங்க. அது என்ன ஆகும்னா எஸ்ஓல போய் பார்த்தா உங்களோட ஸ்டாம்ப் பேலன்ஸ் ரிஜிஸ்டர் MB52ன்னு சொல்லுவாங்க. அந்த ரிஜிஸ்டர்ல போய் பார்த்தா அது டிரான்சிட்லேயே நிற்கும். டிரான்சிட்ல இருந்து உங்களோட வேல்யூல வந்து உக்காந்தாதான் நீங்க கரெக்டா ரிசீவ் பண்ணிருக்கிறதா வந்து சொல்லுவாங்க. அதனாலதான் இன்ஸ்பெக்ஷன் வந்தாங்கன்னா MB52 நாளைக்கே வராங்கன்னா இன்னைக்கு எல்லாத்தையும் வந்து சாப்ல வந்து பார்த்து வச்சிருவாங்க. அதனாலதான் எஸ்பிஎம் கிட்ட போன் பண்ணி ஏன் டிரான்சிட்ல நிக்குது ஆனா ஸ்டாம்ப் உங்க கையில இருக்குது, அதை உடனே வந்து ரெக்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எஸ்பிஎம் வந்து அந்த MB52ல ரெக்டிஃபை பண்ணிடுவாரு. ஆனா மொபைல்ல வந்து நீங்க தான் ரிசீவ் பண்ணணும். அதனாலதான் ஸ்டாம்ப்லாம் கரெக்டா ரிசீவ் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா எஸ்ஓ அக்கௌண்ட் வந்து இப்ப இருக்கிற சினாரியோல டிஸ்கண்டினியூ பண்ணியாச்சு. எஸ்ஓ அக்கௌண்ட்னா ஒன்றும் கிடையாது. ஒரு ஆபீஸ்ல நடக்கிற வரவு செலவு கணக்க டேட்டு ஒரு ஹெட்டா போட்டு பெருசா இருக்கும் முறம். நீங்க ஜேர்னல் எழுதுறீங்கல்ல அந்த மாதிரி பெரிய முறமா இருக்கும். அதுல பிஓட கணக்கையும் இன்கார்பரேட் பண்ணி அவங்க இது பண்றதுதான் எஸ்ஓ அக்கௌண்ட். ஓகேங்களா? உங்க பிஓ பேலன்ஸையும் சேர்த்துருவாங்க, எஸ்பி டெபாசிட், ஆர்டி டெபாசிட். இது டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு, ஏன்னா வந்து சிஸ்டம் ஆனதால டிஸ்கண்டினியூடு. இன்னும் மேனுவல் ஆஃபீஸ் எனக்கு தெரிஞ்சு மேனுவலா இருக்கிற ஆஃபீஸ் இந்தியாவில் ஒரு ஆஃபீஸ் கூட கிடையாது. அடுத்தது 69வது ரூல். இந்த ரூலை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம் பத்தி சொல்லியிருப்பாங்க. ஏடிஎம்மோட கம்ப்ளீட் ஓனர்ஷிப் யாருன்னா இன்னைய நிலவரம் வரைக்கும் போஸ்ட் மாஸ்டர் தான். 24/7 வந்து அதாவது ஏடிஎம்ல கேஷ் நிரப்புறதும் சரி, வேற ஏதாவது இஷ்யூவா இருந்தாலும் வந்து அந்த ஏடிஎம்மோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்குதுன்னா வந்து போஸ்ட் மாஸ்டருக்கு தான் இருக்குது. கேஷ் வைக்கிற சப்போஸ் வந்து ஏடிஎம்க்கு கேஷ் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க, ட்ரெஷரியில இருந்து காசை வந்து கொடுத்துருவாங்க. அவர் எஸ்பி கிளர்க் என்ன பண்ணுவாரு, பினாக்கல் சாஃப்ட்வேர்ல போயிட்டு டெபாசிட் போட்டுருவாரு ஏடிஎம்க்கு. அதுவே வந்து இப்ப ஏடிஎம் எல்லாமே க்ளோஸ்ட் இல்லை, டியூ டு சம் ரீசன்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. அதுல இருக்கிற கேஷ் எல்லாத்தையும் எடுக்கிறக்குள்ள அதே மாதிரி விட்ராயல் போட்டுருவாங்க. ஒரு கஸ்டமருக்கு வந்து எப்படி நம்ம டெபாசிட் போடுறோம் விட்ராயல் போடுறோமோ சேம் மெத்தட் தான் பினாக்கலை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இதோட ஏடிஎம் பொறுத்த வரைக்கும் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபுல் ஓனர்ஷிப் யாருன்னா வந்து போஸ்ட் மாஸ்டர் தான். டெய்லி பேசிஸ்ல ஏடிஎம் ரூமை வந்து அவர் செக் பண்ணணும். ஏதாவது வந்து மேனிப்புலேட்டட் டிவைஸ் உங்களுக்கு தான் தெரியுமே, கார்டு வந்து ரீட் பண்ற கார்டை வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுட்டாங்கன்னா கார்டை போட்டா அந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து ரெக்கார்ட் ஆகிடும். டூப்ளிகேட் ஏடிஎம் ப்ரிப்பேர் பண்ணி கூட வந்து நம்ம வந்து அந்த அமௌண்ட்டை வந்து எடுத்துடலாம் அப்படின்றது தான் தெரியல. இதெல்லாம் வந்து கைட்லைன்ஸ்ல கொடுத்துருந்தாங்க. டெய்லி போயிட்டு யாராவது வந்து அந்த கார்டு வந்து இன்சர்ட் பண்ற இடத்துல மெஷின் மாதிரி அதே மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் வந்து செக் பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். வெரிஃபிகேஷன் ஆஃப் பேலன்சஸ் 70வது ரூல். வெரிஃபிகேஷன் ஆஃப் பேலன்சஸ் பை சப் போஸ்ட் மாஸ்டர். அதாவது ஒரு சப் ஆஃபீஸா இருந்தா நம்ம வந்து ஒர்க் பண்றதுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு முக்கியமான ஒரு வேலைன்னா என்னன்னா பேலன்ஸை டெய்லி வந்து கரெக்டா டேலி பண்றது. ஓகேங்களா? டேலி பண்ணலன்னா அன்னைக்கு வந்து நம்ம வேலை செய்யறதுக்கு இதுவே கிடையாது. அப்ப பேலன்சஸை வந்து டேலி பண்றது யாரோட வேலைன்னா எஸ்பிஎம். ஓகேங்களா? எஸ்ஓவா இருந்தா. அடுத்தது டிசிபி. டிசிபினா உங்களுக்கு ஒன்றும் கிடையாதுங்க, ரெண்டு விஷயம். இந்த டிசிபிக்கும் டெய்லி அக்கௌண்ட்டுக்கும் நீங்க பிஓன்றதால உங்களுக்கு சொல்றேன், எஸ்ஓல இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாவே தெரியும். டிசிபினா காசை கொடுக்குறோம், காசை வாங்குறோம். ஓகேங்களா? இதுதான் டிசிபி, ட்ரெஷரர் கேஷ் புக்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து டெய்லி அக்கௌண்ட்னா காசு வந்து நான் 50,000 கொடுத்தேன், எனக்கு நீ 10,000 வந்து திருப்பி கொடுத்துருக்க, மீதி 40,000க்கு வந்து என்ன எஸ்பி டெபாசிட் இவ்வளோ, ஆர்டி டெபாசிட் இவ்வளோ, எஸ்பி விட்ராயல் இவ்வளோ, ஆர்டி விட்ராயல் இவ்வளோ, இஎம்ஓ இவ்வளோ அப்படின்றது பர்டிகுலர் டிரான்சாக்ஷன்ஸோட ஹெட்டோட சொல்றது தான் வந்து விஓ டெய்லி அக்கௌண்ட், இல்லை எஸ்ஓ டெய்லி அக்கௌண்ட், எது வேணாலும் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? டிடிஆர் ரிப்போர்ட்.
டிசிபினா நான் ஒருத்தவங்களுக்கு காசு வந்து கொடுக்குறேன், அந்த காசுக்கு செலவு பண்ணது போக மீதி காசை கொடுத்துருவாங்க. இதுதான் ட்ரெஷரர் கேஷ் புக்கு. இந்த கொடுத்தது வாங்கினதுக்கு ஸ்பிளிட் ஆஃப் ஃபிகர்ஸ் தேவையில்ல, இவ்வளவு செலவு பண்ணன்னு நீ மீதி காசு இவ்வளவுதான் கொடுத்துருக்கேன்னு அந்த ஃபிகர்ஸ் எல்லாமே ஹெட்வைஸா கொண்டு வரது தான் வந்து டெய்லி அக்கௌண்ட் டிடிஆர் ரிப்போர்ட். அடுத்தது 72வது ரூல், கஸ்டடி ஆஃப் போஸ்டேஜ் அண்ட் அதர் ஸ்டாம்ப்ஸ். இப்போ ஒரு சப் ஆபீஸ்ல பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்டாம்ப் நிறைய ஸ்டாம்ப் இருக்கும். ஆனா வந்து டெய்லி விற்கிறதுக்கு ரூல் படி என்னன்னா வந்து மெயின் ஸ்டோரேஜ் உள்ளார பீரோல வச்சிருப்பாங்க. டெய்லி வந்து விற்கிறதுக்கு வந்து சேஃப்டியா வந்து சின்னதா வந்து உட் ஆர் டின் பாக்ஸ் வந்து நான் வந்திருக்க, அதாவது பழசெல்லாம் இருந்துச்சு. இப்ப என்னன்னா ஸ்டாம்ப் ஆல்பம் தான். ஏன்னா அந்த ஸ்டாம்ப் வந்து கிழியக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு ஸ்டாம்ப் ஆல்பத்துல ஒரு டினாமினேஷன் ஸ்டாம்பையும் வச்சு விற்கிறாங்க. கார்ட்போர்டு, அதாவது நீங்க பார்த்துருப்பீங்க, ஸ்டாம்ப் ஆல்பம் பார்த்துருப்பீங்க, ஹெச்ஓல பார்த்துருப்பீங்க, இல்லை உங்ககிட்டே கூட இருக்கலாம். ரூல் படி ஒன்று சின்னதா வந்து ஒரு பாக்ஸ் உட்டன் ஆர் டின் பாக்ஸ்ல வச்சு விற்கணும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் இந்த மாதிரி வந்து ஸ்டாம்ப் ஆல்பம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்டாம்ப் ஆல்பத்துல வச்சு ஸ்டாம்புக்கு எந்த வித பாதிப்பும் இல்லாம விற்கணும். ஓகேங்களா? இதுதான் கஸ்டடி ஆஃப் போஸ்டேஜ் அண்ட் அதர் ஸ்டாம்ப்ஸ் 72வது ரூல். அடுத்தது பார்த்தீங்கன்னா 73 டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆஃப் பே. டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆஃப் பேன்னு உங்களுக்கே தெரியும், இப்ப எல்லாமே நம்ம சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் வந்து எஸ்பி அக்கௌண்ட்ல தான் வந்து கிரெடிட் பண்றது. நம்ம வேற எதுவும் பழசுல என்னன்னா 74வது ரூல் உங்களுக்கு அதுக்காகவே கொடுத்துருக்காங்க, அக்யூட்டன்ஸ் ரூல். அக்யூட்டன்ஸ் ரூல் வயசானவங்களுக்கு எல்லாம் தெரியும். சம்பளத்தை வந்து ஒரு நல்லா தின்னா இருக்கும், A4ஓட ஒரு 180 GSM லெவல்ல இருக்கும். அதுல வந்து அக்கௌண்ட்ஸ்ல வந்து பேரு, டெசிக்னேஷனு, இவ்வளோ சம்பளம் அப்படின்றத போட்டு வரும். அதுல வந்து 5000க்கு மேல போச்சுன்னா ஸ்டாம்பை ஒட்டி, ரெவென்யூ ஸ்டாம்பை ஒட்டி என்ன பண்ணுவாங்க, கையெழுத்து போட்டு சம்பளம் வந்து எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? ஆனா இப்போதைக்கு இப்போ வந்து அக்யூட்டன்ஸ் ரோல்லாம் கிடையாது, எல்லாமே டிஸ்கண்டினியூ, எல்லாமே எஸ்பி டெபாசிட் தான். அதுக்குதான் இவ்வளோ பக்கமா கொடுத்து வச்சிருப்பாங்க. எங்கேயாவது வந்து ட்ரைனிங் போறீங்க, டிராவலிங் அலவன்ஸ் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்கல்ல, அதை வந்து எதுலன்னா எஸ்பி அக்கௌண்ட்ல தான் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 76வது ரூல். 76வது ரூல் பேமெண்ட் ஆஃப் கண்டிஜென்ட் சார்ஜஸ். கண்டிஜென்ட் சார்ஜஸ்னா என்ன? நான் வந்து மெயில் வந்து எனக்கு வந்து அதிகமாயிருச்சு, நிறைய பார்சல் வந்துருச்சு, டிஓடி வந்துருச்சு, இதெல்லாம் வந்து பஸ்ல வந்து ஏற்ற மாட்டேன்றாங்க, போக மாட்டேன்றாங்கன்ற பட்சத்தில் என்ன பண்ணுவீங்க, நீங்களே எடுத்துட்டு வருவீங்க. அந்த கண்டிஜென்ட் சார்ஜஸ் கேஷ் கன்வெயன்ஸா இருக்கலாம், அதுவும் கண்டிஜென்ட் சார்ஜஸ்ல தான் வரும். இல்லை ஏதாவது வந்து ஃபர்னிச்சர் வந்து ரிப்பேர் பண்றதா இருக்கலாம், இது எல்லாமே கண்டிஜென்ட் சார்ஜஸ்ல தான் வரும். இது எல்லாம் வந்து ஒரு ஜிஎல் கோடு, ஒரு பேர். இப்ப பேர் கன்வெயன்ஸ் ஆஃப் ஹெவி மெயில்ஸ் அப்படின்னா வந்து அங்க சிஸ்டத்துல காமிக்காது, அதுக்கு ஒரு ஜிஎல் கோடு வந்து இருக்கும். அந்த ஜிஎல் கோடை போட்டு அடிச்சு ஏத்துறவொடனே நம்மளுக்கு பாக்குறக்குள்ள டிசிபில கேஷ் கன்வெயன்ஸ் அப்படின்னு வரும், இல்ல கன்வெயன்ஸ் ஆஃப் ஹெவி மெயில்ஸ்னு வரும். ஓகேங்களா? இதான் கண்டிஜென்ட் சார்ஜஸ்னு சொல்லுவாங்க. அதை வந்து பேமெண்ட் பண்ணிட்டு அது எல்லாமே வந்து டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிடும். அதுக்கான வவுச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹெச்ஓக்கு வந்து டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் கூட வச்சு எஸ்பிஎம் வந்து அனுப்பிடுவார். ஓகே, எந்த ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணாலும் அதுக்கு வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்கு வவுச்சர்ஸ் வந்து கண்டிப்பா வைக்கணும். இல்லைன்னா என்னன்னா போஸ்ட் மாஸ்டர் வவுச்சர்ஸ் வரலன்ட்டு வந்து எரர் போடுவார். அடுத்தது பாத்தீங்கன்னா 77வது ரூல். 77வது ரூல் ரீஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ரீஃபண்ட் என்னன்னா, இந்த ரூல் வந்து மேக்சிமம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா ஓகே. என்னன்னா, ஒரு கஸ்டமர் வந்து நம்மளுக்கிட்ட விபி புக் பண்ணிருக்கிறாங்க, இல்ல ஒரு இடத்துல வந்து விபி வந்து ரிசீவ் ஆகுது அப்படின்னா, டேமேஜ்டு கண்டிஷன்ல இருந்தா அதுக்கான அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்றதுக்கு செலக்ஷன் கிரேட் போஸ்ட் மாஸ்டர் HHG 1, HHG 2 போஸ்ட் மாஸ்டருக்கு வந்து அதிகாரம் இருக்கு. ஓகேங்களா? அவங்க ரீஃபண்ட் பண்ணிட்டு அந்த கஸ்டமர் கொடுத்த அப்ளிகேஷனு, இவங்க சாங்ஷன் ரீஃபண்ட் போட்டது, இது எல்லாத்தையும் வந்து சூப்பர்டென்ட்டுக்கு வந்து ஃபர்தர் டிஸ்போசலுக்கு அனுப்பிச்சிடணும். இதுல கேள்வி கேட்டா, விபியை வந்து விபி ஆர்டிக்கல் வந்து ஏதாவது வந்து ஆயிருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது உண்மையாலும் நியாயமான இதுவா இருந்தா யார் ரீஃபண்டு யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னா செலக்ஷன் கிரேடை தவிர்த்து, செலக்ஷன் கிரேட்னா HHG 2, HHG 1, இப்போ சாதா எஸ்பிஎம் இருக்காருன்னா அவருக்குலாம் அந்த பவர்லாம் கிடையாது. அவங்க வந்து அதை வாங்கி அப்படியே வந்து டிவிஷன் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிட வேண்டியதுதான்.
அடுத்தது பாத்தீங்கன்னா 78வது ரூல் எஸ்ஓ அக்கௌண்ட். எஸ்ஓ அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க, அதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை, இது கேட்க மாட்டாங்க. எஸ்ஓ அக்கௌண்ட் வந்து இது கேட்டாங்கன்னா எஸ்ஓ அக்கௌண்ட்டை வந்து இப்போ நடைமுறையில இருக்குதா அப்படின்னா வந்து கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எஸ்ஓ அக்கௌண்ட்னா என்னான்ட்டு. எஸ்ஓட வரவு செலவு, பிஓட வரவு செலவு, இது எல்லாத்தையும் கூட்டி இது பண்றதா எஸ்ஓ அக்கௌண்ட். ட்ரெஷரி பாஸ்புக், இது வந்து இது கூட வந்து எக்ஸாம்ல கேட்கலாம். ட்ரெஷரி பாஸ்புக்கு ஃபார்ம் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டா ஏசிஜி 8 ட்ரெஷரி பாஸ்புக். என்னடா ட்ரெஷரி பாஸ்புக்னா என்னன்னே தெரியல, இவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப ஒரு பேங்க்ல போய் நம்ம காசு போடுறோம், இல்ல எஸ்பிலேயே நம்ம டெபாசிட் பண்றோம், விட்ராயில் இருக்கிறோம்னா நம்மளுக்கு பாஸ்புக் கொடுக்குறாங்கல்ல, அதே மாதிரி ஹெட் போஸ்ட் மாஸ்டர் வந்து இப்பயும் நாங்க கையெழுத்து வாங்கிட்டு தான் இருக்கிறோம், ரூல் மாறாததால. ட்ரெஷரி பாஸ்புக் ஏசிஜி 8ன்னு பெருசா இல்ல, அந்த போஸ்ட்மேன் புக் அந்த மாதிரி ஒரு நோட் இருக்கும். அந்த நோட்ல என்ன பண்ணுவோம்னா, பேங்க் ஹெச்ஓல இருந்து பேங்க்குக்கு வந்து கேஷை வந்து ரெமிட் பண்றது, அதே மாதிரி பேங்க்ல இருந்து கேஷை வந்து எடுத்துட்டு வர்றத என்ட்ரி போட்டு வைக்கிறது தான் ட்ரெஷரி பாஸ்புக்னு சொல்லுவாங்க. நம்ம சிம்பிள் இந்த புக்கு மாதிரி நம்ம அக்கௌண்ட் வந்து கவர்மெண்ட் அக்கௌண்ட்ன்றதால நம்மளுக்கு வந்து இது கிடையாது, புரியுதுங்களா? அது பேர் என்ன, பாஸ்புக் மாதிரிலாம் தரமாட்டாங்க. இந்த ட்ரெஷரி பாஸ்புக் தான் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கேஷ் வந்து ஹெச்ஓல இருந்து பேங்க்குக்கு எடுத்துட்டு போய் போடுறோம்னா அந்த ஃபார்ம் நம்பர் வந்து ஏசிஜி 11. இப்பெல்லாம் இந்த மெமோரண்டம் ஆஃப் ரெமிட்டன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டத்திலே ஜென்ரேட் ஆயிடும். போய் போட்டுட்டு அவங்ககிட்ட ஒரு காப்பி கொடுத்துருவாங்க. இந்த ஸ்லிப்லாம் எழுத மாட்டாங்க. நம்ம போய் காசு டெபாசிட் பண்றோம்னா பெயின் ஸ்லிப்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரிலாம் பேங்க்குக்கு போய் டெபாசிட் பண்றதுக்குள்ள ஹெச்ஓல எழுத மாட்டாங்க. இந்த மெமோரண்டம் ஆஃப் ரெமிட்டன்ஸ் எடுத்துட்டு போயிடுவாங்க. எடுத்துட்டு ஒரு காப்பி கொடுத்துட்டு அவங்க கேஷ் வாங்குறதுக்கு பேங்க் சீல போட்டு கொடுத்துருவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எஸ்ஓ அக்கௌண்ட் வந்து டிஸ்கண்டினியூடு, அதை பத்தி கவலை இல்லை. ஆனா எஸ்எம்ஆர் பின்னாடி இது வந்துச்சு 80வது ரூல். எஸ்எம்ஆர் ப்ரிப்பரேஷன் ஆஃப் எஸ்பிஎம்ஸ் மந்த்லி ரிப்போர்ட். ஓகேங்களா? இந்த எஸ்பிஎம் மந்த்லி ரிப்போர்ட்ன்றது ஒன்றும் கிடையாது. இதோட ஃபார்ம் நம்பர் வந்து PA 17. இது வந்து இன்னும் டிஸ்கண்டினியூ பண்ணல. எஸ்எம்ஆர்னா என்னன்னு சொல்லிடுறேன். எஸ்ஓல வந்து எஸ்பிஎம் ப்ரிப்பேர் பண்றது தான் சப் ஆபீஸ் மந்த்லி ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுல என்னென்ன ஐட்டம் இருக்கும்னா, ரைட் ஹேண்ட் சைட் கார்னர்ல அந்த எஸ்ஓவோட மேக்சிமம் கேஷு, அதே மாதிரி மினிமம் கேஷு, போஸ்டேஜோட மேக்சிமம், ரெவன்யூ ஸ்டாம்போட மேக்சிமம், பிஓவோட ஒட்டு மொத்தமான அக்ரிகேட் பேலன்ஸோட மேக்சிமம், இது எல்லாத்தையும் எழுதிடுவார். நடுவுல இருக்கிறதுல என்ன இருக்கும்னா வந்து கேஷ் வந்து எவ்வளோ ஹெச்ஓல இருந்து எஸ்ஓக்கு வந்துச்சு, அதே மாதிரி இவங்க வந்து எஸ்ஓல இருந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு எவ்வளவு அமிச்சாங்க, இது ஒரு காலம் இருக்கும், இது ஒரு காலம் இருக்கும். அதுக்கப்புறம் போஸ்டேஜ் வந்து எவ்வளவு வந்துச்சு, போஸ்டேஜ் ஏதாவது இவங்க அமிச்சாங்களா, அது ஒரு காலம் இருக்கும். கேஷ், செக்கு, போஸ்டேஜ் மூணாச்சுங்களா. அதுக்கப்புறம் 4வது 10 பிஓ இருக்குன்னா 10 பிஓக்கும் சேர்ந்த அன்னைய டேட் 1ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் வந்து எழுதணும். ஓகேங்களா? அந்தந்த மந்த்லி, அதுதான் மந்த்லி ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் டேட் போடுவாங்க. இன்னைக்கு டேட் வந்திருந்தா, கேஷ் வந்திருந்தா ஹெச்ஓல இருந்து அதை நோட் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஐஃபன் போட்டுருவாங்க. அடுத்தது கேஷ் வந்து இங்க இருந்து போயிருந்தா அதை நோட் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஐஃபன் போட்டுருவாங்க. போஸ்டேஜ் ஸ்டாம்ப் இண்டன் போட்டு வாங்கியிருந்தா அதை நோட் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஐஃபன் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரெவன்யூ ஸ்டாம்ப், இதையும் நோட் பண்ணுவாங்க. அதே மாதிரி செக் இருக்கு பார்த்தீங்களா, செக் ஏதாவது வந்து இவங்க அனுப்பினாலும் இல்லை அங்கிருந்து வந்து இருந்தாலும் வந்து நான் சொல்ற செக்குன்றது வந்து யாராவது கிளைமுக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த கிளைமுக்கு கொடுத்து செக் வர வச்சு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த செக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் செக், நீங்க எஸ்பியில போடுற செக்குன்னு நினைச்சுக்காதீங்க, டிபார்ட்மெண்ட் செக்கை அதையும் வந்து நோட் பண்ணிடுவாங்க. 10 பிஓவுக்கான இன்னைய க்ளோசிங் பேலன்ஸ், 1ஆம் தேதி க்ளோசிங் பேலன்ஸ் ஒரு 30,000னா 30,000 வந்து நோட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு அதாவது கேஷ் வந்து எஸ்ஓல வந்து அதிகமா இருந்திருந்தா அந்த எக்ஸஸ் கேஷ் பேலன்ஸ் மெமோ, அந்த மெமோ நம்பர் அதை நோட் பண்ணிட்டு 1, 2, 3ன்ட்டு, அதாவது இன்னைக்கு கேஷ் அதிகமா இருக்கும், நாளைக்கு கேஷே இருக்காதுன்னா நேற்று வந்து 1ன்னு போடுவாங்க, இன்னைக்கு வந்து இசிபி மெமோ போடுற அவசியமே கிடையாது, எக்ஸஸ் கேஷ் பேலன்ஸ் மெமோ போடுற அவசியமே கிடையாது. நாளைக்கு வந்து கேஷ் அதிகமா இருக்குதுன்னா இசிபி மெமோ 2ன்னு போடுவாங்க. இது ஒவ்வொரு நாளும் ஃபில்அப் பண்ணணும். ஃபில்அப் பண்ணி நீங்க ஜேர்னல் எழுதுறீங்கல்ல,
ஜேர்னல் எழுதிட்டு வந்து பிஓ சம்மரி எஸ்ஓல போடுறது, பிஓ ஜேர்னல் இதெல்லாம் எழுதுறீங்கல்ல, அப்ப டெய்லி தானே எழுதணும். அதே மாதிரி எஸ்எம்ஆரும் வந்து அன்னைய டேட்டுக்கு எழுதிருவாங்க. எழுதிட்டு பின்னாடி என்ன இருக்கும்னா, இந்த மாசத்துக்கு எவ்வளவு ஆர்எல், ஸ்பீடு, எஸ்பி டெபாசிட், ஆர்டி டெபாசிட் அந்தந்த ஸ்கீம் வைஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த மாசத்துல போன வருஷம் வந்து என்ன டிரான்சாக்ஷன் நடந்ததுன்னு நோட் பண்ணணும். இதெல்லாம் பண்றாங்களா நீங்க பிராக்டிக்கலா முடியாது, பட் வந்து இப்ப எல்லாமே சிஸ்டம் ஆயிடுச்சு, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்னா, இந்த ரிப்போர்ட்டை எது கேட்கறாங்கன்னா, இதை வந்து ஹெட் போஸ்ட் மாஸ்டர் என்ன பண்ணுவாருன்னா வந்து இது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அவர் ரிவ்யூ பண்ணிட்டு யாருக்கு அனுப்பிச்சிருவாருன்னா வந்து டிவிஷன் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிருவாரு. இப்போ ஒரு சப் ஆஃபீஸ்ல கண்டினியூஸா கேஷ் வந்து இவ்வளவு க்ளோசிங் பேலன்ஸ் போட்டுக்கிட்டே போறாங்க, பட் வந்து எந்த செலவுமே நடக்குதுன்னா சம்திங் ஃபிஷி, அது அங்க ஏதோ நடக்குது அப்படின்றது எஸ்எம்ஆரை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பிஓ பேலன்ஸ் வந்து மினிமம் பேலன்ஸோட இவ்வளோ அதிகமா வச்சிருக்காங்கன்னா அந்தந்த பிஓவுக்கு அந்த எஸ்எம்ஆரை வச்சே வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதுல கேட்டா என்ன கேட்கணும்னா, ஹெச்ஓல இருந்து போஸ்ட் மாஸ்டர் வந்து எஸ்எம்ஆர் சூப்பர்டென்ட்டுக்கு அனுப்பிச்சிருவாரு. ஓகேங்களா? எஸ்எம்ஆரோட ஃபார்ம் நம்பர் என்னன்னா PA17. இதுதான் எஸ்எம்ஆர்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே தலைவரை முடிச்சிட்டேன் இந்த பாட்டு. வந்து மீதி அடுத்தது கடைசி இது வில்லேஜ் போஸ்ட்மேன் வந்து அடுத்த இதுல பார்த்துக்கலாம். சரி சரி, தேங்க்யூ வெரி மச் வெற்றி. தேங்க்யூ எவ்ரிபடி. எல்லாரும் நீங்க கண்டிப்பா பாடத்தை எல்லாம் கவனிச்சிருப்பீங்க. திருப்பி அப்புறம் சந்திக்கலாம், அடுத்த சாட்டர்டே சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்ஸ் வெற்றி, ரொம்ப தேங்க்ஸ் வெற்றி.